ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போற தேவனுடைய வார்த்தை, ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை பிசாசு பிடிக்க முடியுமா? உண்மையாக பிடிக்க முடியும், ஆனால் உடனே பிடிக்காது பிசாசு. ஏனென்றால் நல்ல கவனிங்க, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுக்குள் ஆண்டவர் அவன் மேல் கிருபை என்ற வேலையை அடைக்கிறார். ஆண்டவருடைய கரம் அவன் மேல் இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினால் அவன் பாவங்கள் கழுவப்பட்டபடியால், அவனுக்கு ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டபடியால் ஆண்டவருடைய கரம் அவன் மேல் இருக்கிறது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவங்க ஆண்டவரை தேடுவதிலும், ஆண்டவரை வேத வாசிப்பதிலும், பரிசுத்த வாழ்க்கையிலும் குலைச்சல் ஏற்படும் பொழுது, ஆண்டவரை விட்டு தூரமான வாழ்க்கை பின்மாற்ற ஜீவியத்தில் வாழும் பொழுது பிசாசு போய் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே குற்றம் சாட்டுவான். நீங்க ஆராதிக்கிற அந்த பையன், இந்த பெண், இந்த விசுவாசி, இவங்க பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, அந்தரங்க வாழ்க்கையில உண்மையில்லாத வாழ்க்கை, தவறான ஜீவியம் செய்கிறாங்க, துணிகரமான பாவம் பண்றாங்க, இவங்களை தொடுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க என்று அவன் கேட்பான் ஆண்டவர் கிட்ட போயிட்டு. நல்லா கவனிங்க, உண்மையாய் வாழ்ந்த யோபுவே போய் தேவ சமூகத்துல போய் குற்றம் சாட்டினான். நீர் அவனை ஆசீர்வதித்தபடியால் தான் மறுதளிக்காமல் இருக்கிறான் என்று யோபுவை குற்றம் சாட்டினான். யோபு ஒரு பாவம் செய்யவில்லை, உத்தமனாய் இருந்தான், சன்மார்கனாய் இருந்தான், நல்லவனாய் இருந்தான். அவனையே சாத்தான் குற்றம் சாட்டுவான் என்றால், ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அந்தரங்க வாழ்க்கையில தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது அவனை சாத்தான் அனுதினமும் ஆண்டுகிட்ட குற்றம் சாட்டுவான். ஆசாரனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தால தேவ சமூகத்தில் குற்றம் சாட்டினான் சாத்தான். அதே போலதான் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் அந்தரங்க வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு தவறையும் பிசாசு குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். அதனால்தான் அவன் பார்த்தீங்க என்றால் எப்படியாச்சும் அந்த மனிதனுக்குள்ள போய் அந்த ஆத்துமாவை எப்படியாவது திருடிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்ள நுழைய விருப்பப்படுறான். ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசி இயேசுவின் ரத்தத்தினால், ரட்சிப்பினால், கிருபை என்ற வேலையினால் பாதுகாக்கப்படுகிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆண்டவர் எந்த பக்கம் நீதி இருக்கிறதோ அந்த பக்கம் கரெக்டான தீர்ப்பு செய்கிறவர். சாத்தான் என்ன பண்ணிட்டு கேட்டுக்கொண்டே இருப்பான், உள்ள போவதுக்கு அனுமதி கொடுங்க. ஏன்னா ஒரு விசுவாசை சாத்தான் டைரக்டா தொட முடியாது, ஆண்டவருடைய பர்மிஷன் கேட்டுக்கொண்டிருப்பான். வேதத்துல பார்க்கிறோம், சவுல் முதல் இஸ்ரவேல்ல ராஜாவா இருந்தார். ஆனால் அந்த ராஜாவுல ஆண்டு தீர்க்கதரிசன அபிஷேகத்தோட ஆவியான தங்கி இருந்தார். ஆனால் நாட்கள் சென்ற உடனே பாத்தீங்கன்னா தாவீதின் மேல் கோபம் வந்து வைராக்கியம், கசப்பு, பகை வைக்கும் பொழுது அவனுக்குள்ள ஆவியானவரால் தங்கி இருக்க முடியவில்லை. கடைசியில பாத்தீங்கன்னா பிசாசு தேவனுடைய அனுமதியோடு, அங்க வேதம் சொல்றது தேவனால் அனுப்பப்பட்ட ஆவி, தேவன் அனுப்பல, தேவ அனுமதியோடு அந்த ஆவி உள்ளே வந்தது. ஆவியானவர் விலகினார். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவருக்கும் அசுத்த ஆவிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது ஆடம்பரமாய், பிரம்மாண்டமாய், மகிழ்ச்சியாய் உள்ள வருவார். ஆனால் அந்த மனிதன் அந்தரங்க வாழ்க்கையில் பாவம் செய்து உண்மையில்லாதவனாய் வாழும் பொழுது, ஆண்டவர் எத்தனையோ தருணங்கள் கொடுத்து மனம் திரும்பாத பொழுது, சாத்தான் குற்றம் சாட்டும் பொழுது, கடைசியில ஆவியானவர் ஒரு லெவல் குறித்து இருப்பார். அடுத்தது அமைதியாக, சைலண்டாக, டீசென்டாக விலகி போய்விடுவார். அந்த வெற்றிடத்தை நிரப்பும்படி சாத்தான், அதை யோவான் 10:10 சொல்லுது, அவன் திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருகிறான் என்ற வார்த்தையின்படி திருடனை போல சைலண்டா உள்ள அமைதியா சாத்தான் உள்ள வருவான். ஆனால் ஒரு மனிதன் விட்டு வெளியே போகும்பொழுது அலக்கழிச்சு ஆடம்பரமாய் அநேகருக்கு தெரிகிற மாதிரி அவங்களை விட்டு புறப்பட்டு போவான். ஆவியான பிரம்மாண்டமாய் உள்ள வருவார், சைலண்டா வெளியே போவார். ஆனால் அசுத்தாவி அமைதியாக உள்ள வந்துடும், ஆனா அலக்கழிச்சு பிரம்மாண்டமாய் வெளியே போகும். இதுதான் பரிசுத்தாவிக்கும் ஆவியானுக்குள்ள வித்தியாசமா இருக்கிறது. அதனால ஒரு தேவ பிள்ளை தவறு செய்யும் பொழுது அந்தரங்க வாழ்க்கையில பிசாசு தேவ சமூகத்தை குற்றம் சாட்டுவான், அவனுக்குள் போக அனுமதி கேட்பான். ஆண்டவர் எத்தனையோ முறை தேவனுடைய வார்த்தையின் மூலியமாக, வேத வசனத்தின் மூலியமாக, இயற்கையின் மூலியமாக உங்களை எப்படியாவது ஆண்டவர் உங்களை அந்த பாவத்தை விடுதலையாக்க அவர் முயற்சி செய்வார். ஆனால் மனிதன் எல்லாத்தையும் அந்த துணிகரமாய் பாவம் கொள்ளும் பொழுது ஆண்டவர் அனுமதித்து விடுவார், ஆவியானவர் விலகிடுவார், அசுத்தாவியை வந்து விடுவார். ஆனால் எப்பொழுது போல அந்நிய பாஷை பேசுவாங்க, ஊழியம் செய்வாங்க, ஆனா நல்ல பாடல் பாடுவாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில கனி, ஆவியின் கனி இருக்கவே இருக்காது. ஆவியின் கனி 9 செயல்படாது. அசுத்தாவிதான் அவங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கும். அந்த சாட்சி நிமித்தம் நம்ம கண்டுபிடிக்கலாம். உள்ளக்குள்ள நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அநேகருக்கு அவங்களால சபையில உபத்திரவம் காணப்படும், சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். அதனால இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு விசுவாசியே
தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு யாராலும் வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. ஒரு அந்தரங்க வாழ்க்கையில பாவம் செய்கிறீங்களா, தவறு செய்றீங்களா, இன்றைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஏன்னா இது தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16 சொல்கிறது தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 6:19 தேவன் தங்கி இருக்கிற ஆலயம். இதை கரைப்படுத்தாதீங்க, பிசாசுக்கு அனுமதி கொடுக்காதீங்க. அதனால நீங்க நாட்கள் செல்ல செல்ல அவன் உங்களை தொட்டு விடுவான், உள்ள நுழைந்து விடுவான். அதனால இன்றைக்கு உங்களை யார் நடத்துகிறாங்க என்று கண்டுபிடிங்க. உங்களுக்குள்ள ஆவியின் கனி இருக்கிறதா என்று கண்டுபிடித்து, சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கிறதா கண்டுபிடித்து சரியான வாழ்க்கைக்கு வந்து விடுங்க. இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை பாதுகாக்கும். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்ட ஒரு வாழ்க்கையில, அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சல் இருக்கக்கூடாதப்பா. உண்மை உள்ள வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. எந்த பிசாசின் கிரியைகள் உள்ள இருக்கக்கூடாது ஆண்டவர். பாதுகாத்து வழிநடத்துங்க. கிருபை என்ற வேலி அடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.